இன்றைக்கு இலங்கை அரசியல் வட்டாரத்துல பரபரப்பாக பல சம்பவங்கள் நடைபெற்றிருக்குது. அவையெல்லாம் என்னன்றதை ஒன்று ஒன்றா சொல்றேன். முதலாவது, இந்த குண்டு தாக்குதல் எந்தெந்த இடங்கள்ல நடத்தப்படும் என்று அதை குறிச்சு கொடுத்த நபர் சிக்கி இருக்கிறார். அவர் வேற யாரும் கிடையாது, இப்ப கைது செய்யப்பட்டு வைத்தியசாலைகள் அனுமதிக்கப்பட்டிருக்கிற இந்த சுரேஷ் சாலதானாம். என்ன நடந்திருக்குது என்று சொன்னா, ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி இந்த குண்டு தாக்குதல் நடைபெறத்துக்கு சரியா 3 கிழமைகளுக்கு முன்னுக்கு இந்த சுரேஷ் சாலவால 5 பேரை கொண்ட ஒரு தனிப்படை அமைக்கப்பட்டிருக்குது. இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொன்னா, இலங்கையில எந்தெந்த தேவாலயங்கள்லாம் அதிகமான மக்கள் கூட்டம் சனக்கூட்டம் வருகுது என்றதை கணக்கெடுத்திருக்கிறார்கள். அதை வச்சுக்கொண்டு கொழும்பு பகுதிகளில் எந்த தேவாலயத்தில் அதிகமாக மக்கள் கூடுகிறார்களோ அங்கதான் இந்த குண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டது. இதை முழுக்க முழுக்க திட்டமிட்டு குறித்து கொடுத்தது இந்த சுரேஷ் சாலதான் என்று சொல்லப்பட்டிருக்குது. இதன்படி இந்த சுரேஷ் சாலவால் அமைக்கப்பட்ட அந்த 5 பேரை கொண்ட குழுவில் ஒருவர் இப்ப பாணந்துறை பகுதியில் இருக்கிறதாகவும் அவர் இந்த சகல விடயங்களையும் ஒத்துக்கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்குது. இந்த விடயத்தை இலங்கையினுடைய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் வைத்து வெளியிட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாம இந்த சுரேஷால செய்திருக்கக்கூடிய சகல குற்றங்களும், அதாவது இந்த தீவிரவாதிகளோட தொடர்பு வைத்திருந்தது, அவர்களை இந்த ராணுவ புலனாய்வு பிரிவில் வச்சு பாதுகாத்தது, அது மட்டும் இல்லாம இந்த குண்டு தாக்குதலுக்கு பின்னணியில செயற்பட்டது என்று சொல்லி பலவிதமான குற்றங்கள் இப்ப சுரேஷாலவுக்கு எதிராக நிரூபிக்கப்பட்டிருக்கலாம். அதுக்கான சாட்சிகள் இப்ப போதிய அளவு கிடைக்கப்பட்டிருக்கிறதாகவும் இதால இந்த சுரேஷால தண்டனைகள்ல இருந்து தப்பிக்கவே முடியாது என்று சொல்லப்பட்டிருக்குது. அதே போல இப்ப நான் சொல்ல போகிற இந்த செய்தியை நீங்கள் எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்கள். என்ன நடந்திருக்குது என்று சொன்னா, 2023ஆம் ஆண்டு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவனுடைய ஆட்சி கால பகுதியில சத்தமே இல்லாம ஒரு மிகப்பெரிய கொள்ளை சம்பவம் இடம்பெற்றிருக்குது. இப்ப நாங்கள் பார்க்கிற இந்த தவறுதலாக பணம் வெளிநாட்டுக்கு அனுப்பப்பட்டது போல திட்டமிட்டே பல மில்லியன் கணக்கான டாலர்கள் அனுப்பப்பட்டிருக்குது. எப்படி என்று சொன்னா, இந்த 2023ஆம் ஆண்டு அந்த வருடத்துல கிட்டத்தட்ட 105க்கும் மேற்பட்ட போலியான நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டிருக்குது. இப்படி இந்த நிறுவனங்களை உருவாக்கி போட்டு அவை எல்லாத்துக்கும் இறக்குமதிக்கான அனுமதிகளை வழங்கி அதை வச்சுக்கொண்டு நாங்கள் வெளிநாட்டுகளில் இருந்து இலங்கைக்கு பொருட்கள் இறக்குமதி செய்ய போறோம், அதற்கான பணத்தை நாங்கள் வெளிநாடுகளுக்கு அனுப்புறோம் என்று சொல்லி இலங்கையிலிருந்து ஒரு தடவை 42 மில்லியன் 43 மில்லியன் என்று சொல்லி பல கோடிக்கணக்கான ரூபாய்கள் இலங்கையிலிருந்து வெளிநாட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்கலாம். ஆனா போன எந்த பணத்துக்குமே ஒரு பொருள் கூட இலங்கைக்கு திரும்பி வரையிலையாம். என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொன்னா, இந்த பணங்களை வெளிநாட்டுக்கு அனுப்பி போட்டு 2-3 மாத காலத்தில் அந்த நிறுவனங்களை இழுத்து மூடி இருக்கிறார்கள். இப்படி ஒரு நிறுவனம் 2 நிறுவனம் இல்ல, மொத்தமாக 105 நிறுவனங்கள் செயற்பட்டிருக்குது. இந்த 105 நிறுவனங்களின் ஊடாக பல மில்லியன் கணக்கான டாலர்களை கணக்கெடுக்க முடியலை என்று சொல்லப்பட்டிருக்குது. இப்ப நாங்கள் பார்க்கிற இந்த NDB வங்கியில் நடந்த பணப்பரிமாற்றம் நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்கள். அந்த பணப்பரிமாற்ற தொகை 13 பில்லியன் ரூபாய்களும் இதே வழியில தானாம் இலங்கையில இருந்து வெளியேற்றப்பட்டிருக்குது. 2022ஆம் ஆண்டு கோட்டாபாய ராஜபக்சவனுடைய அரசாங்கம் வீழ்ச்சியடைந்த பிறகு ரணில் விக்ரமசிங்கவனுடைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் இந்த சம்பவம் அரங்கேறி இருக்குது. இப்ப இலங்கை அரசாங்கம் மேற்கொண்டிருக்கக்கூடிய விசாரணைகளின் பிரகாரம் மொத்தமாக 105 நிறுவனங்கள் இதற்குள்ள சிக்கி இருக்கிறார்கள். அதை பதிவு செய்திருக்கக்கூடிய நபர்கள் என்று சொல்லி 55 செயலாளர்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம இந்த சகல பணங்களுமே இலங்கையிலிருந்து 50க்கும் மேற்பட்ட வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்குது. இவை எல்லாத்தையுமே இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் வைத்து பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தான் வெளியில விட்டிருக்கிறார். இது யாருக்கு சொந்தமான பணம், ஏன் அது இலங்கையிலிருந்து மிக அவசரமாக வெளியேற்றப்பட்டிருக்குது என்று சொல்லி உடனடியாகவே ஜனாதிபதி அனுரகுமாரனுடைய தலைமையில் ஒரு விசேட விசாரணை பிரிவு அமைக்கப்பட்டு இப்ப துரித கதியில விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்குதாம். இதற்குள்ள என்ன சிக்கல் இருக்குது என்று சொல்றாரு என்று சொன்னா, இந்த பணங்கள் எல்லாமே நாங்கள் நிற்கிறது போல மிக சுலபமான வழிகளில் அனுப்பி வைக்கப்படையில மொத்தமாக 2906 தடவைகள் இந்த பணப்பரிமாற்றம் இடம்பெற்றிருக்கிறார். அதாவது இலங்கை வங்கிகள்ல மொத்தமாக 15க்கும் மேற்பட்ட வங்கிகளை பயன்படுத்தி கொண்டு 2906 தடவைகளாக இந்த பணங்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார். அப்ப இது ஒரு மிகப்பெரிய விசாரணை நடவடிக்கை என்றும் இதற்காக இப்ப சகல ஏற்பாடுகளுமே துரித கதியில செய்யப்பட்டு ஒரு முறையான விசாரணை இடம்பெறதாக சொல்லப்பட்டிருக்குது. உண்மையிலேயே இலங்கையினுடைய பணங்கள் எங்க போயிருக்குது, ஏன் இந்த தட்டுப்பாடுகள் எல்லாமே நிலவுறதுக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு காரணங்களுமே வெளிவந்து கொண்டிருக்குது. என்ன நடக்க போகுது, இதற்கு பின்னணியில யார் சிக்க போகிறார்கள் என்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்படி இருக்கதான் இந்த
இன்றைக்கும் மிக முக்கியமான ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தென் மாகாணத்தினுடைய முன்னாள் அமைச்சர் சான் விஜயலால் டி சில்வா இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார். என்ன நடந்திருக்குது என்று சொன்னா, இவர் அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் தன்னுடைய அதிகாரங்களை பயன்படுத்தி கொண்டு தனக்கு கீழே இருந்த நிறுவனங்கள்ல மில்லியன் கணக்கான ரூபாய்கள் மோசடியில் ஈடுபட்டிருக்கிறார். ஒரு குற்றம் இரண்டு குற்றம் இல்ல, பல குற்றச்சாட்டுகள் செய்யப்பட்டிருக்குது. இதன்படி அதிகார துஷ்பிரயோகம் செய்ததுக்காகவும் அதே போல அரச நிதிகளில் மோசடி செய்ததுக்காகவும் இன்றைக்கு லஞ்ச ஊழல் விசாரணை குழுவால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு அவருக்கு பிணை வழங்கப்படாம வருகிற 12ஆம் தேதி வரை விளக்கமறியல்ல வைக்கப்பட்டிருக்கிறார். உண்மையிலேயே இப்ப நடைபெற விசாரணைகள் எல்லாமே மிக விறுவிறுப்பாக போய் கொண்டிருக்குது. அதன் அடிப்படையில் இன்றைக்கு இந்த சுரேஷ் சால தாக்கல் செய்த மனுவும் விசாரணைக்கு வந்தது. இதுல என்ன சொல்லியிருந்தவர் என்று சொன்னா, இப்ப இந்த அரசாங்கம் என்ன கைது செய்து இலங்கையினுடைய குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் வைத்திருந்து என் மேல துன்புறுத்தல்களை மேற்கொண்டிருந்தவர்கள். நான் விசாரணைக்கு ஒத்துழைக்கணும் என்று என் மேல சித்திரவதைகள் மேற்கொள்ளப்பட்டதாக இந்த சுரேஷ் சாலவனுடைய தரப்பால நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதன்படி இன்றைக்கு அந்த மனுவுடைய தீர்ப்பு வழங்கப்பட்டது. இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குது என்று சொன்னா, இந்த சுரேஷ் சால தன்னுடைய கணனி அதே போல தொலைபேசி சம்பந்தப்பட்ட தரவுகளை இன்றைக்கும் தெரியலையாம். இந்த கணனியையும் தொலைபேசியையும் அவர் மறைத்து வைத்திருக்கிறதாகவும் அதற்கான கடவுச்சீட்டுகளோ அது எங்க இருக்குது என்று சொல்லி எந்த விடயத்தையுமே இந்த சுரேஷால சொல்லலையாம். ஏன் என்று சொன்னா, இந்த கணனியும் அவருடைய தொலைபேசியும் புலனாய்வுத்துறையினுடைய கைகளுக்கு சிக்கினா இதற்கு பின்னணியில இலங்கை அரசியல் வட்டாரத்தில் இருக்கிற மிக முக்கியமான நபர்கள் சிக்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுது. இதால தான் சுரேஷால அதை மறைச்சு வச்சிருக்கிறதாகவும் அதே போல இந்த சுரேஷால இப்ப இந்த உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பிச்சது எல்லாமே இந்த கோட்டாபாய ராஜபக்சவுக்கு தடைகள் விதிக்கப்பட்ட பிறகு, இந்த வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்ட பிறகுதான். அதற்கு முன்னுக்கு அவருக்கு எந்த வருத்தமுமே இல்லை. ஆனா மிக அதிசயமாக கோட்டாபாய ராஜபக்சவுக்கு வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்ட பிறகு இவருக்கு இந்த உடல்நிலை சரியில்லாமல் போயிருக்குது. ஆக இது எல்லாமே திட்டமிட்டு செய்யப்படுகிறது என்று சொல்லி இலங்கையினுடைய அரசு தரப்பால நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டது. இருந்தாலும் நீதிபதி என்ன உத்தரவிட்டிருக்கிறார் என்றா, இந்த சுரேஷ் சால மேல சித்திரவதைகளை மேற்கொண்டிருந்தா அது தப்பு. இதுக்காக 5 பேரை கொண்டிருக்கக்கூடிய ஒரு விசேட மருத்துவர் குழாம் நியமிக்கப்பட்டிருக்குது. அவர்கள் கொழும்பு தேசிய வைத்தியசாலையிலேயே, இப்ப சுரேஷ் சாலை அனுமதிக்கப்பட்டிருக்கிற இந்த வைத்தியசாலையிலேயே அவருக்கான பரிசோதனைகளை மேற்கொண்டு இவர் உண்மையிலேயே சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறாரா இல்லாட்டி இவர் இப்ப பொய்களை சொல்லிக் கொண்டிருக்கிறாரா என்று சொல்லி ஒரு பூர்ணமான விசாரணை நடத்துமாறும் இதற்கான அறிக்கையை அடுத்த அமர்வு ஜூலை மாதம் 1ஆம் தேதி சமர்ப்பிக்குமாறும் சொல்லப்பட்டிருக்குது. உண்மையிலேயே இந்த சுரேஷ் சாலவை இந்த குற்றச்சாட்டுகள்ல இருந்து தப்ப வைக்கிறதுக்காகவும் அதே போல அதுல இருந்து இந்த கோட்டாபாய ராஜபக்ச மஹிந்தவை காப்பாற்றுறதுக்காக பல நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுது. இருந்தாலும் எல்லாமே தவிடுபொடியாகி கொண்டிருக்குது. இன்றைக்கு இந்த சுரேஷ் சாலவுக்கு ஆதரவாக நடத்தப்பட்ட கொழும்பு கோட்டையில நடத்தப்பட்ட அந்த போராட்ட முகாம் இன்றையோட கலைந்து செய்திருக்குது. இதை போலீசார் கலைக்கையில, இலங்கை அரசாங்கம் கலைக்கையில, சிங்கள மக்களே இதை கலைச்சிருக்கிறார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த போராட்டத்துக்கு எதிராக அங்க சிங்கள மக்கள் குழும தொடங்கி இருக்கிறார்கள். இது தொடர்பில் இன்றைக்கு பல்வேறு காணொளிகள் வெளியாக இருந்தது. அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்த விமல் வீரவம்ச அதே போல உதயன் கம்பம்பில் என்று சொல்லி இவர்களுக்கு எதிராக சிங்கள மக்கள் நேரடியாக அந்த இடத்துக்கு போய் கேள்விகளை கேட்கிறார்கள். இந்த போராட்டம் எல்லாமே பொய்யானது, இவர்கள் குற்றவாளிகளை தப்ப வைக்க பார்க்கிறார்கள் என்று சொல்லி சிங்கள மக்களாலே அங்கு ஒரு குழப்ப நிலை ஏற்படுத்தப்பட்டு இன்றையோட அந்த போராட்டம் கைவிடப்பட்டிருக்குது. உண்மையிலேயே விறுவிறுப்பாக பல சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்குது. கூடிய விரைவில் இந்த கோட்டாபாய மஹிந்த தரப்புக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்குது. என்ன நடக்க போகுது என்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆக இந்த விடயங்கள் தொடர்பில் இப்ப நடைபெறுகிற விசாரணைகளை பற்றியும் இலங்கை அரசியல் வட்டாரங்களை பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரயோசனமான தகவலோட இன்னும் ஒரு காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி.